அனைவருக்கும் வணக்கம். தாமரையின் குரல் வழியா உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கான நிகழ்ச்சியில நம்ம கேட்க போறது மணிமேகலை கதையிலிருந்து பாத்திர மரபு கூறிய காதை. மணிமேகலை கதையை முழுமையா தெரிஞ்சுக்க மறக்காம தாமரையின் குரல் நிகழ்ச்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். போன நிகழ்ச்சியில நம்ம கேட்டது மணிமேகலா தெய்வம் மணிமேகலைக்கு 3 அதிசய மந்திரங்களை சொல்லி கொடுத்து, இந்த மணிமேகலை உனக்கு பசி எடுத்தா இந்த மந்திரத்தை சொல்லு, உன் பசி தீர்ந்துடும். உனக்கு ஏதாவது ஆபத்து வந்தா உருவத்தை மாத்திக்க இந்த மந்திரத்தை சொல்லு, அப்புறம் வான்வழியா பறந்து போக இந்த மந்திரத்தை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தெய்வம் அங்க இருந்து மறைஞ்சிடுச்சுன்னு நம்ம கேட்டோம் இல்லையா? ஆஹா, இந்த மந்திரங்கள் எனக்கு கிடைத்த பெரிய வரம். இனிமே என்னால நினைச்ச இடத்துக்கு போக முடியும், பசியும் என்ன ஒன்றும் செய்யாது அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்ட மணிமேகலை மந்திரங்களை மனசுல ஏந்திக்கிட்டு அங்க இருந்த புத்த பீடிகையை சுத்தி வராங்க. அப்போ அவங்க முன்னாடி வந்ததுதான் தீவு திலகை, அந்த தீவோட காவல் தெய்வம். பெண்ணே, நீ யார்? மனுஷங்க வர முடியாத இந்த தீவுக்கு நீ எப்படி வந்தன்னு கேட்குறாங்க தீவு திலகை. வணக்கம் தாயே, நான் புகாரை சேர்ந்த மணிமேகலை. இப்பதான் தெய்வத்துக்கிட்ட இருந்து 3 மந்திரங்களை கத்துக்கிட்டேன். நீங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமான்னு மணிமேகலை கேட்க, நான் தான் தீவு திலகை, இந்த தீவோட காவல் தெய்வம். மணிமேகலை, நீ மந்திரங்களை கத்துக்கிட்டது சரி, ஆனா உனக்கு மட்டும் பசி எடுக்காம இருந்தா போதுமா? இந்த உலகத்தோட பசியால வாடுற மற்றவங்களுக்கு நீ என்ன செய்ய போற அப்படின்னு கேட்குறாங்க தீவு திலகை. நிச்சயமா செய்யணும் தாயே, அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு மணிமேகலை கேட்குறாங்க. இதோ உனக்கு முன்னாடி இருக்கிறது இந்த பொய்கையை பார், இதுக்கு கோமுகின்னு பேரு. இன்னைக்கு வைகாசி மாசம் முழு நாள் இல்லையா? இப்போ ஒரு அதிசயம் நடக்கும் பாருன்னு சொல்றாங்க. தீவு திலகை சொல்லி முடிச்சு கொஞ்ச நேரத்திலேயே பொய்கையோட தண்ணிக்குள்ள இருந்து மெல்ல ஒரு பாத்திரம் மேல வருது. அது நேரா மணிமேகலையோட கைக்கு வந்து சேருது. மணிமேகலை, இதுதான் அமுத சுரபி. இதுல ஒரு முறை சாப்பாடு போட்டா எடுக்க எடுக்க குறையவே குறையாது. ஊர் ஊரா போய் பசியால வாடுறவங்களுக்கு நீ உணவளிக்கணும், அதுதான் நீ செய்ய வேண்டிய மிகச்சிறந்த அறம்னு தீவு திலகை சொல்றாங்க. ரொம்ப நன்றி தாயே, எனக்கு கிடைத்த மந்திரங்களையும் இந்த பாத்திரத்தையும் வச்சு இந்த உலகத்தோட பசிப்பினிய நான் போக்குவேன்னு மணிமேகலை உறுதிமொழி அளிக்கிறாங்க. மனநிறைவோட மணிமேகலை தான் கத்துக்கிட்ட மந்திரங்களை சொல்லி வான்வழியா பறந்து தன் ஊருக்கு புறப்படுறாங்க. அடுத்த நிகழ்ச்சியில இந்த பாத்திரம் எப்படி இந்த பொய்கைக்கு வந்து சேர்ந்ததுன்றதையும் மணிமேகலை இதுக்கு மேல என்ன செய்ய போறாங்கன்றதையும் அடுத்த நிகழ்ச்சியில தொடர்ந்து கேட்கலாம். மணிமேகலை கதையை முழுமையா தெரிஞ்சுக்க மறக்காம தாமரையின் குரல் நிகழ்ச்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்க கமெண்ட்ஸை கொடுங்க. அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கிறேன். நன்றி.